மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பில் சக்தியின் தேடல் சுட்டிக்காட்டியவுடன் அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முன்வருவது வரவேற்கத்தக்கது. கிளிநொச்சி ரயில் நிலையத்தில் உள்ள மலசல கூடங்களிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் வீதிகளில் தேங்கி நிற்பதால் மக்கள் சுகாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடுவதாக நேற்று முன்தினம் சக்தியின் தேடல் சுட்டிக்காட்டியிருந்தது. இதன் பிரதிபலிப்பாக குறித்த பகுதியில் தேங்கியுள்ள அசுத்த நீரை அப்புறப்படுத்துவதற்கான தற்காலிக நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். எனினும் கிளிநொச்சி ரயில் நிலையத்திற்கு சமூகம் அளித்த சுகாதார அதிகாரிகள் தற்காலிக நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறும் அதற்கான நிரந்தர தீர்வு நடவடிக்கையொன்றை முன்னெடுக்குமாறும் உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்த உத்தரவிற்கு அமைய சிற்றூழியர்கள் தமது நடவடிக்கைகளை நிறுத்தினார்கள். நாளைய தினம் நிரந்தர கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இந்தியாவின் கடனுதவியின் கீழ் சுமார் 600 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு கடந்த வருட இறுதியில் இந்த புகையிரத நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் அண்மையில் கட்டப்பட்ட இந்த புகையிரத நிலைய மலசல கூடங்களில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் வீதிகளில் தேங்கி நிற்பதால் சுகாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையிலேயே சக்தியின் தேடல் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் குறித்து சுட்டிக்காட்டியது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்ய முன்வந்த அதிகாரிகளை சக்தியின் தேடல் பாராட்டுகின்றது. கிளிநொச்சி புகையிரத நிலையம் தொடர்பில் சக்தியின் தேடல் தொடர்ந்தும் அவதானத்துடன்.